ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாற்றமாக துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர சிறை மீண்டும் வந்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு அவருடைய பழைய துறை மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொன்முடி அவர்களுடைய இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது. புதுசா 2 அமைச்சர்கள் உள்ள வந்திருக்காங்க. திரு கோவி செழியன் அவர்கள் உயர்கல்விக்கு வருகிறார். இப்படி நிறைய மாற்றங்களை கொண்ட ஒரு நாளாக இது இருந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் ஏற்கனவே முதலமைச்சரை கேட்கும் போது அவர் சொல்லியிருந்தார், மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு. இப்போ இது ஏமாற்றம் கொடுத்திருக்கிறதா இல்ல மாற்றங்கள் ஒரு புதிய மாற்றமாக நல்ல மாற்றங்களாக வரவேற்கப்படுகிறதா? இதற்கான விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் நிறைய வைக்கிறத பார்க்கிறோம். வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனம் தொடங்கி இது ஏன் செய்யறாங்க, ஏன் செந்தில் பாலாஜியை மீண்டும் சேர்க்கிறாங்க, இதுதான் சமூக நீதியா, உதய மீண்டும் அவர் தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எதிர்க்கட்சிகளும் கேட்கிறாங்க. இந்த அமைச்சரவை மாற்றத்தால் மாற்றம் யாருக்கு ஏமாற்றம் யாருக்கு கேட்கலாம் என்ற நிகழ்ச்சியில நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்முடைய இணைகின்றார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு சேலம் தரணிதரன் அவர்கள் நம்முடைய இணைகின்றார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களும் நம்மோடு இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இதோ வந்துட்டாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், அவரும் நம்மோடு இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து விடுவார். நான் திரு லட்சுமணன் அவர்கள்ட்ட தொடங்குறேன் சார். இஃப் யூ கேன் ஹியர் மீ. எந்த இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை மாற்றம் செய்தாலும் விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். இந்த பர்டிகுலர் மாற்றங்கள்ல சில சர்ப்ரைசஸ் இருக்கு, சில எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கு, நிறைய விமர்சனங்களும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதுல பாசிட்டிவ்ஸ் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல விமர்சனங்கள் அதிகமா இருக்குன்னு பாக்குறீங்களா இன்றைய மாற்றங்கள்? பார்க்கிற பார்வையை பொறுத்து இருக்கு. எந்த கட்சியினர் எதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சந்தோஷப்படுறதும் ஒரு தரம் இருக்கும். விமர்சனங்கள், இந்த விமர்சனத்தை எப்படி நீட்டிச்சுக்கிட்டே போலாம் அப்படின்னு திட்டமிடல்களும் எதிர்கட்சியினர் மத்தியில இருக்கும். அதுதான் அவருடைய அரசியல், அதை அவர் செஞ்சுதான் ஆகணும். மாற்றம் அப்படின்னு பார்த்தா அதிகாரப்பூர்வ மாற்றம் அப்படின்னு ஒரு கூடுதலா ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு சொன்னா அது உதயநிதிக்கு தான் பொருந்தும். இன்றைய மாற்றம் அது என்ன அதிகாரப்பூர்வ மாற்றம்? ஏன்னா துணை முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அவர் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அந்த பொறுப்புக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி அமைந்த நாள் முதலாகவே ஒரு நில அதிகாரத்தில் அவர் இருந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது இயல்பாகவே எல்லா ஆட்சியிலும் எந்த கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு முதலமைச்சராக இருக்கிற குடும்பத்தில் வெளிப்படையா சில நேரங்கள்ல இருக்கும், மறைமுகமா சில நேரங்கள்ல இருக்கும். அவர் MLA-வாக இருந்து உடனடியாக அமைச்சராக்கப்படல. அமைச்சர் ஆக்கப்பட்ட பிறகு அந்த அதிகாரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததை எல்லோரும் அறிவார்கள். அதாவது அரசின் சார்பாக முக்கிய முடிவுகளை எடுக்கிற போது அது போய் சொல்லணும்னு அவசியம் இல்லாத போது கூட உதயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அந்த அதிகாரிகள் மாற்ற பட்டியலோட காமிச்சிருங்கன்னு முதலமைச்சர் சொல்கிற அளவுக்கு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அதிகாரத்தை அவர் அனுபவித்தவர் தான். ஒரு வகையில எதிர்காலம், நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ்நாட்டின் எதிர்காலம் அப்படின்னா கட்சியினர் சொல்றது கட்சிக்கு மட்டுமல்ல. முரசொலியில் விளம்பரம் போடுகிற போது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அடுத்த பெரிய சைஸ்ல உதயநிதியை போடுறது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும் அடுத்து அவர் தான் அப்படிங்கிற சமிஞ்சையை அவர் என்னைக்கு MLA தேர்தலில் நிறுத்தப்பட்டாரோ அப்போதே அந்த இடத்தை நோக்கி, அந்த திசையை நோக்கி நகர்கிறாங்கிறது அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும். அதனாலதான் உடனடியா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா 1 வருஷம் அமைச்சராக்கலாம், அப்புறம் ஆக்கினாங்க. துணை முதலமைச்சர் பதவி ஆசை இருந்திருக்கலாம், ஆக்கல. அது கொஞ்சம் தள்ளி 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 இன்னைக்கு ஆகிருக்கு. கொஞ்சம் சில பாடங்களை அவர் கத்துக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுதான் அவரும் கொஞ்சம், எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரிசுகள் பல நேரங்கள்ல பல மாநிலங்கள்ல எப்படி எல்லாம் நடந்திருக்காங்கிறத நம்ம ஒரு பத்திரிகையாளராக நாம எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருப்போம். அதை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு ஆணவம், அடாவடி, அந்த மாதிரியான ஒரு விரும்பத்தகாத செயல்கள்ல உதயநிதி ஈடுபட்டார் அப்படின்னு நான் எதையுமே பார்க்கல இது வரைக்கும். அவர் துறையை எப்படி நிர்வகிக்கிறார் அப்படிங்கறது அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். துணை முதலமைச்சர் பதவின்ற வச்சுக்கிட்டு எல்லா துறைகளையும் எல்லா அமைச்சர்களையும் இனிமேல் எப்படி எடுத்துட்டு போறான்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்குமான உதயநிதி கிட்ட நான் மிகப்பெரிய விமர்சனங்களை பார்க்கல. வாரிசுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பர்ஃபார்மன்ஸ்ல அவர் இது வரைக்கும் சரியாதான் இருந்திருக்காரு அப்படின்னு இல்ல. வாரிசு அரசுங்கிற வார்த்தை அவர் 2019 எப்ப இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டாரோ அப்போதே அந்த வார்த்தை வீரியம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. வீரியமாகவும் எழ ஆரம்பிச்சது, அந்த வீரியம் குறையவும் ஆரம்பிச்சது. ஏன்னா வாரிசுங்கிற வார்த்தை ஷார்ப்பா ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தினா அது உட்கட்சிக்குள்ள இருந்துதான் வரணும், இன்னொரு வாரிசால் தான் வரணும். அந்த ஒரு அனுபவத்தை, கசப்பான அனுபவத்தை அல்லது அவசியமான அனுபவத்தை ஸ்டாலின் ரொம்பவே அனுபவிச்சார். பல ஆண்டுகள் அனுபவிச்சார் சொந்த குடும்பத்துக்குள்ள இருந்தே. அது மாதிரியான எதிர்ப்புகள் இன்னைக்கு உதயநிதிக்கு கிடையாது. சோ கட்சியினர் எதிர்க்காத போது வாரிசு அரசியல் என்கிற விமர்சனம்
எதிர்கட்சியினால் ஒரு அளவுக்கு தான் அதை எடுத்துட்டு போக முடியும். அது எப்ப முழுமையா காணாம போகும்னா அந்த வாரிசு ஒரு பதவிக்கு அமர்த்தப்பட்ட பிறகு மக்களை சந்தித்து தேர்தலை சந்திக்கிற போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பதவிக்கு வந்தால் அந்த பதவியில் அவர் ஒரு தன்னடக்கத்தோடு மக்களுக்கான பணியை மட்டுமே செய்து கொண்டு போனால் வாரிசு அரசியல் என்கிற விமர்சனம் யாருக்கு எதிராகவும் எடுபடாது. வாரிசு என்பது ஒரு தகுதி குறைவு அல்ல, தகுதி தடையும் அல்ல. வாரிசாக இருந்து கொண்டு ஒரு இடத்தை அடைந்த பிறகு எந்த அளவுக்கு அவர் மக்கள் நலனில் அக்கறையோடு இருக்கிறார், தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார், எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார் என்பதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இது எல்லோருக்கும் பொருந்தும். இந்த கிரைட்டீரியால இதுவரைக்கும் உதயநிதி அவர்கள் மேல பெரிய குறைவு காண முடியல அப்படிங்கிறீங்க. நீங்க அந்த நம்மளே எத்தனை டிபேட் வச்சிருப்போம், எத்தனை தலைப்பு வச்சிருப்போம், எவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்கும், அப்படி எதுவும் நடக்கல இல்லையா? சில அவர் எடுக்கிற முடிவுகள் அவர் துறை சார்ந்த நிகழ்ச்சிகள்ல சில பேர் பாராட்டப்பட்டதும் நடந்திருக்கு. கார் ரேஸ் தேவையான ஒரு விமர்சனம் வந்தது, அதுலயே அவர் சில பாடங்களை கத்துட்டு இருக்கலாம். அதுல நான் சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நினைப்படுத்துறேன். கார் ரேஸ் நடத்துறதுல சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், பல பேர் அது சாதனைன்னு சொல்லலாம். ஆனால் நிதி சம்பந்தப்பட்ட ஒரு விமர்சனம் அதில் எழுந்த போது நடந்தது இதுதான், அரசினுடைய செலவு இதுல இல்ல இவ்வளவுதான் செலவழிச்சோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி எடுத்து மக்கள் முன்னாடி போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்திருக்கு. உதயநிதி ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கும். அதையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாருன்னா எதிர்காலத்துல அவருக்கு ஒரு நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஓகே, கேட்போம். இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உதயநிதி அவர்களோட விஷயம் தாண்டி செந்தில் பாலாஜி, பொன்முடி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் அடுத்த ரவுண்ட் உங்கள்கிட்ட வரேன். நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க வாரிசுன்ற ஒண்ணு மட்டுமே எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க முடியும்? மக்கள் அவளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு, யாரை வேணாலும் அமைச்சராக்குவதற்கு, துணை முதலமைச்சராக்குவதற்கு அவர் ஆக்குறாரு. அதுல உங்களுக்கு என்ன விமர்சனம்? அவங்க கட்சியிலே யாரும் எதிர்க்கலையே அப்படின்னு கேட்கிறாரு. அசோக மேடம், நான் ஒன்று கேட்கிறேன், நீ தவறா நினைச்சக்கூடாது. இப்போ நீ என்னுடைய தாத்தா பெயர் பழனிசாமி கவுண்டர். அவர் வயதான முன்னாடி அவருடைய சொந்த பூமி எல்லாம் எங்க அப்பா ராமசாமி கவுண்டர் எழுதி கொடுத்தாரு. அவர் ராமசாமி கவுண்டர் அதே மாதிரிதான் கொஞ்ச நாள்ல அவர் வயசாயிடுச்சு, எனக்கு ஒப்படைச்சிட்டாரு. இப்ப சமயத்துல மறைஞ்சிட்டாரு. இப்ப நான் என்னுடைய வயதான காலத்துல என் மகனுக்கு ஒப்படைக்க போறேன். இது பரம்பரை சொத்து. அப்ப என்னுடைய சொந்த சொத்துக்களை வாரிசு ஒப்படைக்கிறது இயல்பு, அதுதான் முறையும் கூட, சட்டமே அதுதான். அப்ப அது மாதிரிதான் திமுகங்கிறது கருணாநிதி சொத்து. அந்த சொத்தை திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்தாரு, ஸ்டாலினுக்கு. இப்ப திரு ஸ்டாலின் உதயநிதி கொடுத்துருக்காரு, அடுத்து இன்பதை கொடுப்பாரு. அதை யாரு கேள்வி கேட்க முடியும்? அது தப்புன்னு சொல்லி நான் உண்மை சொன்னாலும் பாரம்பரியமாக அதிமுக கேள்வி கேட்குதுல்ல மேடம், அதிமுக கேள்வி கேட்குதுல்ல இல்ல, அதே மாதிரி அது பரம்பரை சொத்து. பண்ணீங்க அதிமுக மாதிரி ஒரு பொது சேவை நிறுவனமா இருந்தா, இப்போ ஒரு அமைப்பா இருந்தா நீ கேள்வி கேட்கலாம். இது ஒரு குடும்பத்தினுடைய சொத்து. பண்ணீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னீங்க, அது சரியான அதுக்காக பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கோயிலையும் எல்லா சமூகத்திலையும் அர்ச்சகராக்குறாங்க. ஆனா திமுகவில் அனைத்து சாதியும் முதலமைச்சர் முடியுமா? திமுக தலைவராக முடியுமா? அந்த கேள்வி கேட்டா என்ன ஆகுன்னு பாருங்க. கட்சியில் இருக்க முடியுமான்னு பாருங்க. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, திரு பொன்முடி கடந்த காலத்தில் ஆளுநரை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு, சட்டசபையில் போயான்னு சத்தம் போட்டார். அதே மாதிரி திரு மனோ தங்கராஜ் பாஜகவை, திரு மோடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் பதிவெல்லாம் போட்டார். இப்ப எப்படி வனவாசம் போன மாதிரி வனத்துறை பொன்முடிக்கு மனோ தங்கராஜ் நீக்கிட்டாங்க. இப்ப தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர், இப்ப பிணையில் வந்த ஒருவருக்கு அமைச்சர். இதுதான் திமுகவுடைய பாரம்பரியமான பின்னணி. இது நீங்க குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சட்டப்பூர்வமா இதுல எதுலயுமே நீங்க குறை சொல்ல முடியாதுல்ல. உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதும் முதலமைச்சரோட உரிமை சம்பந்தப்பட்டது. நீங்க எப்படி ஓபிஎஸ் ஆக்குனீங்களோ அந்த மாதிரி அவர் உதயநிதியை ஆக்குறாரு, அவரோட உரிமை. இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராதுக்கு நீதிமன்றமே தடை போடல, அவங்க ஆக்குறாங்க. என்ன நீங்க குறை காண முடியும் அதுல? நீங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய மகனை டாக்டர் பரிமள் அவர்களை அவர் நினைச்சிருந்தா எப்பவும் தொல்லை மனுஷன் ஆக்கியிருக்க முடியும். அவருக்கு தன்னை துணையே தேவையில்லை, தன்னாலே இயங்க முடியும் நிரூபிச்சு காட்டினார். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, அதே மாதிரிதான். ஆனா எடப்பாடியார் ஆட்சியில் அப்படி அல்ல. அவர் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. எடப்பாடியார் அண்ணனோ தம்பியோ குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல. திரு பன்னீர்செல்வம் அவரும் இணையாக முதலமைச்சர் இருந்தவர். அந்த வகையில் ஒடுக்கப்பட்ட அதை ஏதோ ஒப்பிட்டு பேசக்கூடாதுங்க. இன்னொரு விஷயம் மேடம், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில 3 பொய்கள் பிரதானமானவை. ஒன்று தாத்தா சொன்னது, இன்னொன்று அப்பா சொன்னது, இன்னொன்று பேரன் சொல்றது. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஐயா கருணாநிதி போது கேட்ட கேள்வி, உங்கள் மகன் ஸ்டாலின் அரசியல் வாரிசாக உங்களுக்கு வருவாரா? இது சங்கர மடம் அல்ல, திமுகவுக்கு வருவதுன்னு சொன்னார். சரி, திரு ஸ்டாலினிடத்தில் உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டதுக்கு, என் மகனோ என் மகளோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார். இது 2வது பொய். 3வது பொய் வாங்க, உதயநிதி கேட்டாங்க இதே மாதிரி, அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு வரமாட்டேன். நான் விளக்கம் நிறைய கொடுக்க விரும்பல.
கட்சி பதவி வேண்டாம்னு சொன்னார். அரசுக்கு வந்த முன்னாடி கட்சி பதவி கொடுத்த முன்னாடி எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆக மாட்டேனாரு. எம்எல்ஏ ஆன பின்னாடி நான் அமைச்சராக சேர மாட்டேனாரு. அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆனி அமைச்சர் ஆன முன்னாடி துணை அமைச்சர் ஆக மாட்டேனாரு. இப்போ துணை அமைச்சர் ஆகிட்டார். அடுத்து முதலமைச்சர், அடுத்து திமுக தலைவர். இதுதான் மேடம் தமிழ்நாடு அரசியல திமுக கடந்த 75 ஆண்டு கால பொன்விழா கண்ட பிறகு செய்திருக்கிற சாதனைகள். இப்ப இதன் மூலமா கள்ளச்சாரை ஒழிஞ்சு, இப்ப வந்து கல்வித்துறை மேம்பட்டு, விவசாயிகள் மேம்பட்டுருவாங்க. இப்ப நீ வந்து லஞ்சம் ஒழிஞ்சிரு, ஊழல் ஒழிஞ்சிரு, நீ நாட்டு மக்கள் சூட்சமா வாழ்வாங்க. 1000 ரூபாய் பெண்கள் பெற்ற பெண்கள் 10,000 ரூபாய் வாங்க போறாங்க. பென்ஷன் 1000 ரூபாய் வாங்க முதியோர்கள் 10,000 வரப்போகுது. இனி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மாற்று வரும் நம்புறீங்கன்னு சொன்னா நம்ம தப்பா நினைச்சுக்காங்க. நான் முட்டாள் இல்லை, நீங்க எப்படி எனக்கு தெரியல. இதுதான் திமுக திராவிட மாடல் ஏமாற்று மோசடி அரசியல். இந்த அரசியலுக்கு கூட்டணி கட்சிகளை பழிவாங்க, பலியிடா வாக்க நேற்று பவளவளமான அண்ணா பிறந்த காஞ்சியில அண்ணா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரையும் பதவியும் இல்ல, பரிமளமோ அண்ணாவுடைய துணையார் ராணி அம்மையாரோ கடைசியில மரணத்தின் போது செலவு கூட பணம் இல்ல. ஆனா கூட்டணி கட்சியாளர்களை மேடையில வைத்துக் கொண்டு அவர்கள் பாராட்ட வைத்து, திமுகவை விழுந்து விழுந்து பாராட்ட வைத்து, அவர்களுக்கே தெரியாமல் இரவோடுவாக அறிவிப்பு வந்து துணை முதலமைச்சர் வாரி சொன்னார். இதுதான் தமிழ்நாடு கிடைக்க வெட்கக்கேடான அரசியல். இது கேட்போம். திரு தரணிதரன் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. என் மகன் வரவே மாட்டாருன்னு ஒரு காலத்துல சொன்னாரு முதலமைச்சர், இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம். வெட்கக்கேடுன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு சரிங்களா. எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து போய் காலில் உளுந்து, எல்லாரும் தவழ்ந்து பார்த்தோம். சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை விட்டுட்டு காலில் உளுந்து, அதுவும் அப்படி தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அம்மா காலையே வாரிட்டு 4 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அதிமுக யாராச்சும் ஒருத்தர் சுயமரியாதையை பற்றி பேசலாமா? வெட்கக்கேடை பற்றி பேசலாமா? அவங்க பேசுறதுக்கு திராணியே கிடையாது. பாஜக கூட ஒன்றுக்குள்ள ஒன்று இருந்தாங்க, ஏன்னா ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ ஒரு இரட்டை வேடம் போட்டுருக்காங்க, பி டீமா செயல்பட்டு இருக்காங்க. அதனால அதிமுகவுக்கும் அதெல்லாம் பேசக்கூடாது. நான் இன்னொன்று கேட்குறேன், செங்கோட்டையன் வந்து எடப்பாடியோட மூத்தவர். ஏன்னா எடப்பாடி 2வது தடவை தான் அப்புறம் அமைச்சர், முதலமைச்சரான போது 2011 16 வரைக்கும் அமைச்சராக இருந்தார். 14 அவர் முதலமைச்சர். செங்கோட்டையன் இருந்தார், பொன்னையன் இருந்தார். எவ்வளோ பேர் இருக்காங்க அதிமுக, ஒரு 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. இவரோட சீனியர். அவங்க ஏன் முதலமைச்சர் ஆகல, ஏன் எடப்பாடி ஆனாரு? இல்ல அந்த தேர்வு வந்து எப்படி நடந்ததோ அது நீங்க சொல்ல வேணாம். கூவத்தூர்ல நடந்தது, அது எப்படி சொல்றாங்களே 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற அஇஅதிமுக, 1 கோடி தொண்டர்களும் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகணும், பொதுச் செயலாளர் முடிவு எடுத்தாங்க. என்ன கூவத்தூர்ல எப்படி நடந்து நமக்கு தெரியும். ஆனா இங்க அதுதான் நான் கேக்குறேன். அவங்க மேல வைக்கிற விமர்சனம் நீங்க வைக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு, தட் இஸ் வெரி வேலிட். பட் ஆனா அங்க அந்த கேஸ்ல குறைஞ்சபட்சம் வாரிசுன்ற விமர்சனம் இல்ல. ஏங்க அது அங்க வரல. சரி நான் சொல்றேன், பாஜக இருக்குல்ல, பாஜக எடுத்துக்கோங்க. யூனியன் இப்ப நீங்க கர்நாடகா பாஜக இருக்கப்ப தலைவர் வந்து BY விஜேந்திரா. அவர் யாரு? எதியூரப்பாவோட பையன். அங்க BY ராகவேந்திரா யாரு? MP. அப்படியே ஆந்திர பிரதேஷ் வாங்க, பிஜேபி தலைவர் யாராங்க? புருந்தேஸ்வரி. யார் அவங்க? NT ராமனோட பொண்ணு. சரியா? அப்படியே கேரளாவுக்கு போனா அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், அவங்களோட ஃபேஸ் வந்து அனில் ஆண்டனி. யாரு? AK ஆண்டனியோட பையன். அப்படியே யூனியன் மினிஸ்ட்ரிக்கு வாங்க, பியூஷ் கோயல், தர்மேந்திர பிரதான், சிந்தியா, ஜிதின் பிரசந்தா, சிராக் பாஸ்வான், HD குமாரசாமி. எல்லாமே வந்து ஒன்றிய செயலாளரோட பசங்க, எல்லாம் முன்னாள் முதலமைச்சரோட பசங்க. உதாரணம் கிரண் ரிஜிஜு வந்து முன்னாள் முதலமைச்சரோட பையன். இவர் வந்து அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காருல்ல, அவர் வந்து இன்னொரு அனுராக் தாக்கூர் இன்னொரு முதலமைச்சரோட பையன். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்க என்ன சொல்றது, பரிவாரவாத மோடி சொல்லிட்டு பரிவாரம் இருக்கிறதே பாஜக தான். அது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்ப திமுக கூட 3 அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல. நான் சொல்றேன், கோவிலன் அவர்கள் கட்சிக்காக, கோவிச்செலியன் அவர்கள் கட்சிக்காக 40 வருஷம் பணியாற்றிருக்கார். சரிங்களா? 40 வருஷம் பணியாற்றி எங்க பெரியாரோட சமத்துவபுரத்துல இருந்து வந்து கிளை செயலராக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். யாருக்கு படிப்பு மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். இது எங்க சாத்தியம்? முதல் முறை. சரிங்களா? முதல் முறை. அவர் எங்க கீழ இருந்து வந்து கிராமத்துல இருந்து படிப்பு அவர் கூட இருந்தவங்க, அவங்க அப்பா அம்மா படிக்கல, அவர் தான் முதல் பட்டதாரி. லாயர் படிச்சாரு, அதுக்கப்புறம் டாக்டரேட் படிச்சிருக்காரு. அவரு கட்சியில உயர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி சேலம் ராஜேந்திரன் அவர் எடுத்துக்கலாம். கட்சியில் 1980களில் கிளை செயலராக சேர்ந்தாரு. படிப்படியா 3 தேர்தலில் ஜெயிச்சு இந்த பாராளுமன்ற நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. மெரிட் பேஸா நடக்குது. இதே மாதிரி உதயண்ணனுக்கும் வருவோம்.
அவர் 2019 இளைஞரணி அமைப்பாளராக ஆவறாரு. சரிங்களா? இளைஞரணி செயலாளர் ஆவறாரு. 21 அவரு சேப்பாக்கத்தில் நிக்கிறாரு. யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா? மக்கள். இருக்கிற ஹையஸ்ட் மார்ஜின் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்ஜின் அவரு. சரிங்களா? அது யார் ஓட்டு போட்டா? மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்பட்டார். மக்கள் எல்லாருமே சொன்னாங்க சேப்பாக்கம் திருவள்ளூர் தொகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து எம்எல்ஏவா சிறப்பாக செயல்படுறாரு. இந்தியாவில் எல்லா எம்எல்ஏக்களும் இப்படியே செயல்பட்டா இந்தியா சூப்பர் வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செஸ் ஒலிம்பியாட் நடத்தினாரு. சரிங்களா? அது சென்னை வந்து குளோபல் மேப்ல போட்டுச்சு. இப்போ கூட இப்ப செஸ் வீரர்கள் வந்தாங்க ஒரு தமிழகத்தை எல்லாம் ஜெயிச்சுட்டு என்ன சொல்றாங்க, உலகத்துல எந்த செஸ் டோர்னமெண்ட் போனாலும் சென்னையை பேசுறாங்க, சென்னை ஒலிம்பியாட் எல்லாம் இருந்தது. அதனால வந்து அவரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார். சரிங்களா? மக்களும் சொன்னாங்க, கட்சியிலையும் சொன்னாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் செஸ் ஒலிம்பியாட் மாதிரியே பீச் வாலிபால், சர்ஃபிங் டோர்னமெண்ட் எல்லாமே குளோபல் லெவலில். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஃபார்முலா 4 உலகத்தில் எல்லாருமே பார்த்தாங்க. சென்னையை வந்து ஒரு முனைக்கோ மாதிரி திகழ்ந்தது அந்த நிகழ்ச்சியில். ஸோ இது வந்து முதலமைச்சர் ஆக்கினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மூத்த அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் அவர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும்னாங்க. எதற்காகனா ஒரு திமுக கட்சி வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் இருக்க ஒரு கட்சி. ஒரு பாஜக சித்தாந்தம் எதிர்க்கணும்னா அது வந்து திமுக சித்தாந்தம் தான் எதிர்க்க முடியும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சக்சஸர் தேவை. அது தொண்டர்கள் யாரை ஏத்திருக்காங்க? உதயண்ணனை ஏத்திருக்காங்க. அது நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி எடுத்துக்கோங்க, பொதுக்கூட்டமா இருக்கட்டும், இல்ல சின்ன ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சியா இருக்கட்டும், பெரிய பொதுக்கூட்டம், அந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து முதலமைச்சருக்கு தொடர்ந்து தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல மூத்த அமைச்சர்களா இருக்கட்டும் அந்த வேண்டுகோள் வச்சுட்டே இருந்தாங்க. சமீபத்தில் பழனி மாநகர் கூட அந்த வேண்டுகோள் வச்சார். நீங்க சேலத்துல சின்ன நிகழ்ச்சி நடக்குது, பொள்ளாச்சி நிகழ்ச்சி நடக்குது, திருச்சி நிகழ்ச்சி கூட அந்த எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு துணை முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அது எதுக்கான அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அவர் மேல கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுதான் நாங்க ரெசனேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை வந்து இப்ப பிரச்சனை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது இதே விமர்சனம் வந்தது. நான் அப்ப சொன்னேன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்கன்னு. பெர்ஃபார்ம் பண்ணாரா இல்லையா? நீங்க முன்னுதாரணம் கொடுங்க. அவரோட சிறந்த எந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க? இந்த 1.5 வருஷத்துல நடந்த நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி நடந்திருக்கா கேட்டா பதில் கிடையாது. இப்ப நான் சொல்றேன் சிறந்த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் செயல்படுவாரு. 100% சொல்றேன். நீங்க மறுத்தீங்கன்னா காலம் உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. 2026 தேர்தலில் மக்கள் தான் எங்களை ஜெயிக்க வைக்க போறாங்க, நாங்களே ஆக போறது இல்ல. இதுல வந்து நீங்க வந்து இதுல நெப்போட்டிசம் எங்க இருந்து வருது? ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க வைக்கிறது யாரு? அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனவங்க வந்து விமர்சனம் என்ன, நீங்க நெப்போட்டிசம் ப்ரோமோட் பண்றீங்கன்னு. 24 எங்களை ஜெயிக்க வச்சது யாரு? மக்கள் தானே. திமுக நாங்க போய் ஓட்டு போடல, கட்சியில பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரிதான் பொதுமக்களும் ஓட்டு போட்டு 26 ஜெயிக்க வைப்பாங்க. ஓகே, கேட்போம். திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறது. இதுல பிஜேபியில நீங்க அனுராக் தாக்கூர்ல ஆரம்பிச்சு பியூஷ் கோயல்ல ஆரம்பிச்சு இப்போ சிராக் பாஸ்வான், HD குமாரசாமி வரைக்கும் பூரா நீங்க வாரிசுகளா வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லலாமா இது பத்தின்னு கேட்கிறேன். அவருக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சட்டப்படி அவங்களுடைய விருப்பம், சட்டப்படி தவறு இல்லை. அந்த கட்சியில் யாரை வேணா ஆக்கலாம். கரெக்ட். அதனால தன்னுடைய மகனை ஆக்குவதில் அவர் முதல்வருக்கு பெருமையாக இருக்கிறது, ஆக்கி இருக்கிறார். அதனால அவருக்கு அந்த உரிமையும் இருக்கிறது. மகனையும் ஆக்கலாம், குடும்பத்தில் யாரை வேணா ஆக்கலாம், அந்த உரிமை இருக்கிறது, ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, தம்பி பேசினாங்க தரணிதரன் அவர்கள், அவங்க மிகச் சிறப்பாக பேசுவார். நேஷனல் லெவல்லாம் பார்த்துருக்கேன் அவர் பற்றி. அவர் சொன்னார் ஏகே ஆண்டனி இருக்கிறாரு, NT ராமராவ் இருக்காருன்னு. அவங்களாம் பிஜேபியில் எப்போ இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க பிள்ளைங்களாம் இருக்காங்கன்றார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தகுதியின் அடிப்படையில் ஒருத்தர் வர்றதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்க வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் விளக்கங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் நாங்கள் இதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எதை நாங்கள் குறிப்பிட்டா சொல்ல வேண்டும் என்றால், அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் பதவி ஏற்றுட்டு இருக்கிறப்ப நாங்கள் வந்து இதை எதுக்காக மக்கள் முன்னாடி கொண்டு போறோம்னா, திமுக வந்து மிகச் சிறப்பாக 3 கொள்கைகளை முன்னெடுத்துட்டு போறாங்க. அவங்க அடிப்படையே அதுதான், ஃபவுண்டேஷனே அதுதான். முதல்ல உட்கட்சி ஜனநாயகம். அதாவது நீங்க நல்லாக பாத்தீங்கன்னா, எனக்கு துல்லியமா தேதி சொல்றேன், 18/9/1949 ராபின்சன் பூங்கா பார்க்ல தான் உருவாச்சு திமுக. அதுல எல்லாரும் பேசுறாங்க திமுக பத்தி, உருவாகுது கட்சி. பேசும்போது 19வது நபராக இருக்கும் பெயர் எம் கருணாநிதி. அப்ப கலைஞர் என்ற அடைமொழி அவருக்கு தரப்படவில்லை. அவருக்கு முன்னாடி 18 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 18 தலைவர்களை கடந்து ஒரு இளைஞன் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கிறான் என்று அந்த கட்சியில முன்னுக்கு வர முடிஞ்சது. இன்றைக்கு அந்த கட்சியில வேகமும் விவேகமும் மிக்க இளைஞர் ஒருவரும் இல்லையா? உதயநிதி தவிர. சேலம் தரணிதரன் இல்லையா?
இன்னைக்கு எவ்வளவு அவரே ஆற்றல் சொல்றாரு. மிக்க இளைஞராக இருக்கிறார். இன்னைக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எப்படி எலிவேட் ஆயிருக்காரு, நான் கோவி இளைஞரை பத்தி செழியன் வந்து பேசுறேன். ஒரு இப்ப வேற நபரே இல்லையானா இளைஞர்மாங்க. அதனாலதான் இவர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்லங்க, புரியுதுங்களா? அதான் சொல்றேன். இன்னைக்கு கோவி செழியன் 40 ஆண்டு காலமா அது கட்சிக்கு வழி இன்னைக்கு வந்து ஒரு உயர்கல்வித்துறைக்கு அவங்க வந்து ஒரு பட்டியலை தேர்ந்து ஒருத்தரை போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெருமை மிக விஷயம். இப்ப அந்த எலிவேஷனும் இருக்குல்ல, அதான் அவர் சுட்டி காட்டுறாரு. நீங்க ஏன் உதயம் மட்டும் பாக்குறீங்க? உதயம் மட்டும் நான் பார்க்கல, அதை மட்டும் நான் பார்க்கல. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா அவங்க கோட்பாடுகள்ல முதல்ல உட்கட்சி ஜனநாயகம். கட்சியில அத்தனை பேரும் இன்னைக்கு எல்லாரும் பதவி பெயரும் பயந்துட்டு சும்மா இருக்காங்க. நான் எழுதி தரேங்க. பதவி பெயரும் பேசுனா நம்மள இருக்கிறத புடுங்கிடுவாங்களோங்கிற பயத்துல வருமானம் போயிடும், அதிகாரம் போயிடும், அந்தஸ்து போயிடும், அமைதியா இருக்கிறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதை ஒத்துக்கோங்கிறேன். நான் ஒன்னும் சொல்லல, நீங்க உதயநிதி ஆக்கிக்கோங்க. ஆனா இனிமே உட்கட்சி ஜனநாயகத்தோட உச்ச கொம்பு நாங்க தான் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லுவாங்க, சமூக நீதியின் அடித்தளம் நாங்கள் தான், உருவாக்குனது நாங்கள் தான் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா சமூக நீதிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் ஆக்கினது நாங்க. ஆனா கோர்ட்ல இன்னும் பெண்டிங்கா இருக்குது அப்படின்னு ஒரு சட்டம் மட்டும் பேருக்கு போட்டிருக்காங்க. நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப சமீபத்தில் வந்திருக்கு, மன்னிக்கணும், திருத்திக்கிறேன். அதே மாதிரி அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஆனா அனைத்து சாதியினரும் திமுக தலைவராக முடியுமா? ஒரு பட்டியல் சகோதரனை திமுக தலைவராக ஆக்கி கொண்டாடுவீர்களா? முடியவே முடியாது. ஏன்னா அடுத்த துணை முதல்வர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் இளைஞரணி தலைவராக வருவார். என்ன சொல்றேன்னா எல்லா கட்சியிலும் யாரும் இல்ல, அவங்க பட்டியலினத்துக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுக்கலையா? எங்களுக்கு உரிமை. எங்க கட்சிங்க, எங்க கட்சி. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு அமைச்சரவையில பட்டியலினத்துக்கே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல, இல்ல பண்ணவே இல்ல அப்படின்னும் போது நீங்க கேள்வி கேட்கறதுல அது ஒரு சமூக நீதியில நியாயம் இருக்கு. அவங்க கட்சி தலைவரா யாராகணும் நீங்க வெளியே உட்கார்ந்து நான் உரிமையே கிடையாது எனக்கு அவங்க கட்சி தலைவராக. நான் அதனால சொல்லிட்டேன்ல. ஆனா சொல்லிக்காதீங்க, சமூக நீதிக்கோட கொம்பு நாங்க தான் சொல்லிக்காதீங்கிறேன். அது ஏன் அந்த பட்டம் மட்டும் வச்சுக்கிறீங்க? வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஏன் ஒட்டிக்கிறீங்க? அதனால அவருடைய உழைப்பு தான் காரணம். உழைப்பால் வந்தாரு. ஆமா, போனாரு, எலெக்ஷன்ல சொன்னாரு, ஒரே ஒரு செங்கல் எடுத்துட்டு எய்ம்ஸ் 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 நாங்க வந்தா கொண்டு வந்துருவோம். எய்ம்ஸ் வந்துச்சா? ஒத்தை கையில் மந்திரம் வந்துருது. இல்ல ஒரு நிமிஷம், மாநில அரசு செய்ய வேண்டியதை செய்யணுங்க, அப்புறம் நாங்க கொண்டாடுவோம். மாநில அரசு இடமே கொடுக்கல அதுக்கு. அதனாலதான் போச்சு. அப்புறம் நான் எலெக்ஷன்ல இருந்து பேசுறேன். எலெக்ஷன் அப்ப சொல்றேன், ஒத்த கையெழுத்துல நீட்ட கொண்டாடுவோம்னார்ல, மேஜிக் தெரியும்னார்ல. அப்புறம் ஊர் பூரா கையெழுத்து கேட்டீங்க. ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட சொன்னீங்க, எங்க அண்ணாத்த ஒத்த கையெழுத்து போட்டாருன்னா வந்துரும், எங்களுக்கு மேஜிக் தெரியும். நீங்களே அதாவது பொய்யாகவே சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து இன்னும் அந்த பொய்யும் புரட்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால மக்களுக்கு வந்து இந்த இவர் வந்துட்டதுனால என்ன மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது, என்ன வாழ்த்து வர போகிறது? இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க, மதிமுகவின் துரை வைகோ பேசுறாரு, இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்திருந்தேன், எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு பொங்கி எழுகிறாரு. மறுமலர்ச்சி வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. என்ன மாற்றம் வரப்போகிறது? எப்படியே தொழில் புரட்சி ஏற்பட போகிறதா? நாட்டில் ஆறும் தேனும் ஆறும் ஓட போகிறதா? ஒரு மண்ணும் இல்ல, எல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. மெட்ராஸ்ல மழை பெஞ்சா தண்ணி தேங்கி தான் நிக்க போகுது. இப்போ பாசிட்டிவ் சேஞ்சும் இல்ல, நெகட்டிவ் சேஞ்சும் இல்ல. அவர் ஒரு அமைச்சரா இருந்தாரு, இப்ப துணை முதலமைச்சரா இருக்காருல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்காதீங்கங்கறேன். நீங்க வந்து இனிமே நாங்க வந்து உள்கட்சி ஜனநாயகம், சமூக நீதியோட இது பகுத்தறிவு பகலவன்கள் சொல்லாதீங்க. ஒருத்தர் கேள்விக்க வாயில எல்லாம் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால சரியான சொல்லு தேடுன, தவறா சொல்லிடக்கூடாதுன்னு. அதனால அவங்க வந்து யாருக்குமே பயம், கேட்கவே பயம். பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் தான் தரணிதரன் வந்திருக்கிறாரு. அவருக்கு பாரம்பரியம் இல்லையா? அவங்க தாத்தா காலத்துல இருந்து அரசியல், ஒவ்வொரு திமுக காரனும் தாத்தா காலத்துல இருந்து தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி அதுக்காகவே அந்த குடும்பமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப உதயநிதி மட்டுமே அடையாளப்படுத்த போகிறது. இனி அடுத்த இளைஞரணி தலைவர் யாருன்னு சொல்லட்டுமா? நானு இளைஞரணிக்கு ஒரு தலைவர் இன்னும் 2-3 வருஷத்துல அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஒருத்தர் வர்றாரு, வந்துட்டே இருக்காரு. அப்புறம் அவர் வந்து துணை முதல்வர் ஆவாரு, அப்புறம் அவர் தான் முதல்வர் ஆவாரு. அதுக்கு சொல்றாரு, நான் மரணம் அடைந்த போது என்னுடைய சமாதியில் எழுதுங்கள், இங்கே ஒரு கோபாலபுரத்து அடிமை உறங்கி கொண்டிருக்கிறான்னு. இந்த கட்சிக்கு 80 வருஷமா கிட்டத்தட்ட உழைச்சிருக்கிற ஒரு நபர், 60 ஆண்டுகளுக்கு மேல ஆயுட்காலம் என்பது இருக்கும், 60 ஆண்டு காலத்துக்கு மேல உழைச்ச ஒரு நபர் சொல்றாரு, கோபாலபுரத்து அடிமை இங்கே உறங்கி கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி அவங்க எல்லாம் மூளைச்சலவை செய்யப்பட்டு விட்டார்கள், எல்லா தொண்டர்களும். எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து புரட்சி பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. ஒரு மாற்றமும், உங்க கேள்வி என்ன தலைப்புல, மாற்றமா ஏமாற்றமா? திமுகவில் ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அவர்கள் தான் முடிசூட போகிறார்கள். மக்களுக்கு ஏமாற்றம் கண்டிப்பாக கொடுக்க போகிறார்கள், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்கிறேன். அவர் இன்னும் பேசவே இல்லை, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டுமா? திரு செல்வராஜ், அவருக்கு சொல்றது நியாயம் இருக்குல்ல, நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, ஏன் அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. யாரும் பயந்துட்டு பேசாம இருக்காங்கன்னு விமர்சனம் வைக்கிறாரு.
அத்வானி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, பாரத ரத்னா வாங்கினார் சாமி. பாஜகவினுடைய தூணாக இருந்தவர். கண்டிப்பா ரத யாத்திரை மூலம் பாஜகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை இந்தியா முழுமைக்கும் செய்திகளாக கொண்டு சென்று சேர்த்த பெருமகனார். 2014 பிறகு என்னாச்சு அவருடைய வாழ்க்கை? அவர் எங்கேயாவது காண முடிஞ்சா? அவர் பேச்சுக்கு மரியாதை இருந்துச்சா? முரளி மனோகர் ஜோஷி எப்பேற்பட்ட தலைவர்? இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? நான் லிஸ்ட் போடுறேன். ஒரு 4-5 பேர் இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு எனக்கு என்ன வேடிக்கைன்னா, ஸ்ரீகாந்த் பேசுகிற பொழுது லிஸ்ட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவே வந்துகிட்டு இருக்கு. அவரு தன்னைத்தானே தன் இயக்கத்துக்கு மேலேயே சேற்றை வாரி பூசி கொண்டு இருக்கிறாரா? உட்கட்சி ஜனநாயகம் அத்வானி மாற்று இது எப்படி ஒப்பிடுறீங்க? வர்றேங்க. ஒரு இயக்கத்தினுடைய தலைமை மாற்றம் என்பது எப்படி நிகழ்கிறது என்பதை பேசணும். நான் ஒரு பொங்கலூர் மணிகண்டன் பேசின மாதிரியோ இல்ல ஸ்ரீகாந்த் அவர் தன் மேலேயே தன் சேற்றை வாரி இறைத்து கொண்ட மாதிரி உட்கட்சி ஜனநாயகம் சமூக நீதி இருக்கிறதா, உட்கட்சி சேற்றை வாரி பூச்சிக்கொள்வது என்பது இயல்பான சமஸ்கிருத வார்த்தையில சொல்ல தமிழ் வார்த்தையில சமஸ்கிருத வார்த்தையில சொல்ல தமிழ் வார்த்தையில என் மேலே நான் சேற்றை வாரி இறைத்துக் கொள்வது என்பது தமிழில் புழங்கப்படுகிற நல்ல வார்த்தை. கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்களா? விஷயத்துக்கு தான் வர்றேன். அப்படி ஆயிப்போச்சு. இப்போ உட்கட்சி ஜனநாயகம் சமூக நீதி என்று பேசுபவர்கள், ஜனநாயகம் என்று பேசுபவர்கள் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இங்க என்ன இந்திய ஒன்றியத்திலே அவங்க பாரதிய ஜனதா கட்சியிலே என்ன ஜனநாயகம் இருக்கிறது என்கிற கேள்விகளே அவங்களே நோக்கி முதல்ல அவங்க கேட்டுக்கிட்டோம். அதுக்கு ரொம்ப போல நான் இது வரேன். அத்வானி சொல்றேங்க, ஒரு தலைமை மாற்றம், சர்வாதிகாரம் என்பது உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்பதும், தனக்கு முன்னால் இருந்த இயக்கத்தை, இந்த ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி காத்த ஒரு தலைவன் முன்னால கால் மேல கால் போட்டு கால் அவர் மூஞ்சில் இருக்கிற மாதிரி இந்த போட்டோ எல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் ஒரு தலைமை மாற்றத்தின் மூலமாக ஏற்படுகிற வைக்கிற விமர்சனம். என்னன்னா இது குடும்ப அரசியல்ன்றதா விமர்சனம் வைக்கிறாங்க. குடும்ப அரசியல் இந்த வர 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 மோடி அத்வானி மகன் கிடையாது. சரி, கட்சியில வேற நான் மகனுக்கே போல நான் கொஞ்சம் ஆரோக்கியமா பார்க்கிறேன். அது ஆரோக்கியமா பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு விளக்கம் இல்லாம நான் பேச மாட்டேன். அத்வானி ஒரு தலைமை இன்னொரு தலைவரை எப்படி மதிக்கிறான்னு பார்க்கிறோம். சமூக நீதி பேசுறோம், உட்கட்சி ஜனநாயகம் பேசுறோம். எங்க அவர் பிரதமர் ஆனதுக்கு பிறகு அந்த கட்சி மட்டும் தான் ஜனநாயகமா, இல்ல அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் எல்லாம் ஜனநாயகப்படுத்த வேண்டிய, மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த கட்சி தலைமைக்கு இருக்குல்ல? அதே உட்கட்சி ஜனநாயகம், அதே பொறுப்பு திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. இதை இரண்டு பார்வையில பார்க்கணும். ஒன்று ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் 35 அமைச்சர்களை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அமைச்சிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது ஒரு இயக்கம் சார்ந்த அணுகுமுறை. அந்த ஒரு இயக்கம் சார்ந்த அணுகுமுறை என்று வருகிற பொழுது எந்தெந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் ஒரு இயக்கம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா சித்தாந்தத்தின் தரணிதரன் அழகா சொன்னார், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு 100 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து வருகிறோம். எதிரிகள் தங்களை பலமானவர்களாக நினைத்து கொண்டு இன்னைக்கு இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகராக எதிராக இருந்தவர்கள் அது குறித்து பேசுவதும், உட்கட்சி ஜனநாயகம் சர்வாதிகார சிந்தனையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்க சார்ந்தவர்கள் இது போன்றது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தை பற்றி பேசுகிற பொழுதுதான் நான் இந்த வார்த்தையை சொல்ல வருது. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக இந்தியாவிலேயே எந்தெந்த இயக்கங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட கொடுங்க. எங்க எல்லாம் ஒரு மாநில அரசாங்கத்தை எதை வச்சு அழிச்சாங்க? அஜித் பவார், ஷிண்டே, நீ வரிசையா லிஸ்ட் போடுங்க. ஒரு நம்மளுடைய எதிரி எந்த கோணத்துல வர்றா, எங்க இதெல்லாம் வர்றான்னு நமக்கு நல்லா பிரச்சனை தெரியுதா? இங்க கவிதாவை கொண்டே போட்டாங்க, அங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டாங்க. ஜனநாயகற்ற முறையில் சர்வாதிகார பார்வையில் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கும் RN ரவி அவர்களை உட்கார வச்சு ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துற சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு இயக்கம் சார்ந்து ஒருத்தர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. முக்கியமான ஒரு புள்ளிக்கு நான் வந்துடுறேன். சமூக நீதி என்பது இந்த இடத்துல எங்க வருது? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னா அனைத்து சாதியினரும் முதல்வராகலாம், ஆகலாம். ஒரு இயக்கம் என்பது ஒரு சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போவது என்பது ஒன்று. அரசாங்கம் ஒரு கட்சி தனக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பது,
அந்த அவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வது, அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மக்கள் மன்றத்திலே நின்று தன்னை தகுதியான கொஞ்சம் இருங்க, வைகோ பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இல்ல, வைகோவுடைய 60 ஆண்டு கால தெரிஞ்சு யாருக்கு புரியல. பதில் சொல்லுங்க. தலைமையை தொண்டர்கள் ஏற்க வேண்டும் என்றால் ஏன் வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து துரத்தப்பட்டார்? திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்டது அல்ல இப்பொழுது விவாதம். திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்பட்டது இல்ல விவாதம். அதே கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், தங்களுடைய கட்சியில் ஜனநாயகம் இல்லை, ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகார சிந்தனை, எதையும் செய்வோம் என்கிற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அரசியல். அமைதியா இருக்க சொல்லுங்க, நிகழ்ச்சி நடத்த மாட்டேன். ஒரு கட்டுப்பாடற்ற அரசு நிர்வாகம், ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கட்சி. நீ ஒன்னே வேணாங்க, ஒண்ணுமே வேண்டாங்க, நான் சொல்றேங்க. அதாவது ஒரு அரசுல ஒருத்தர் பதவியில உட்கார வைக்கிறீங்க, அதை கேள்வி கேட்கிறீர்கள். ரஞ்சன் கோகாய் யார்? ரஞ்சன் கோகாய் யார்? அவர் கொடுத்த வழக்குகள் என்ன? ஒன்றிய அரசாங்கத்திற்கு துணையாக இருந்தார் என்பதற்காகவே ஒருத்தரை கொண்டு போய் நீங்க அமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு என்ன உட்கட்சி ஜனநாயகம் உங்களை அனுமதிச்சது? என்ன உட்கட்சி ஜனநாயகம் அனுமதிச்சது? எனக்கு ஒரு ஏங்க யாரோ கிட்டங்க எம்பிக்கு இருந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பதவியா? ரஞ்சன் கோகாய் யார்? வரிசை லிஸ்ட் போடட்டுமா? அமித்ஷாவுடைய வழக்கை கொண்டு வந்த நீதிபதி எப்படி போனார் என்கிற விவரத்தை பேசுவோமா? உங்களுக்கு ஒண்ணு வேண்டாங்க, ஒண்ணு வேண்டாம். ஈடியில ஓய்வு பெற்ற ஒருவர், உங்க உட்கட்சி ஜனநாயகம், நான் கேள்விக்கு ரெடி. உங்க உட்கட்சி ஜனநாயகம் பத்தி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள். ஒன்னே வேண்டாம், நான் ஒன்னே சொல்லிடுறேன். அரசு நிர்வாகத்தை விட்டு வச்சீங்களா? உச்ச நீதிமன்றம் பலார் கண்ணத்துல அரைஞ்சிச்சு இல்ல? ஈடியில கொண்டாந்து ஒரு தலைவரை போட்டிருக்கீங்க. அவரை விட தகுதியானவர்கள் யாருமே இல்லையான்னு கேட்டுச்சு. அவரை வைத்து நடந்த ஈடி வழக்குகள் லிஸ்ட் போடுவோமா? சர்வாதிகாரம், உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. இந்த ஒன்றிய இந்திய அரசியலையே அழித்த பாவிகள் நீங்க. அசதிரீங்கன்னா ரஞ்சன் கோகாய் எல்லாம் விட்டுருங்க. ஒரு 5 பேர் கேட்கிற யாருன்னு சொல்லுங்க. நொச்சிப்பட்டி தண்டமாணி, இடிமலை உதயன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், உப்பிலியாபுரம் வீரப்பன், கோவை பாலன், இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும்? இவங்க எல்லாம் யாரு நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நீங்க சொல்றதா மதிமுக பிரிந்ததற்கு பிறகு தன் உயிரை நீத்துக் கொண்டவர்கள் இல்ல. அது செய்தது தவறு, அது செய்திருக்க கூடாது. வாரிசு அரசியலில் தலைவராக ஆக்கக்கூடாது போராடி வைகோ அவர்கள் வெளியில மதிமுக என்னன்னா மாநிலம் சொல்ல முடியும். ஒத்த எம்பி சீட்டுக்கு கால்ல விழுந்து கும்பிட்டு இன்னைக்கு வாங்க உதயநிதி அவர்களே வருக, நல்லாட்சி. மதிமுக மட்டும் பேசக்கூடாதுங்க. தரணிதரன் பேசினா கூட ஒத்துக்கிறேன். நீ கேட்க தரணிதரன் பேசினா கூட ஒத்துக்கிறேன். மதிமுகவுக்கு பேச முகாந்திரம் கிடையாது. என்னை 5 அப்பாவிகள் இல்ல, எனக்கு பதில் சொல்லுங்க. 5 அப்பாவிகளை உயிரை வாங்கிட்டு மதிமுக பேசுறது வாயே கிடையாது. அரங்கத்துக்குள்ள என்னுடைய பேச்சு நீங்க பேச முடிச்சீங்க. திருப்பி நான் விட்டு போனா இப்ப திருப்பி என்கிட்ட வாங்க. முக்கியமா பேசுங்க. மதிமுக திமுகவில் இருந்து வைகோ வெளியேறினார், உண்மை. எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக மீது அந்த நேரத்தில் நாங்கள் குற்றச்சாட்டு வைத்தது உண்மை, இல்லை என்று மறுக்கவில்லை. இந்த இயக்கத்திலே ஒரு 5 பேர் தன்னுயிர் நீத்தார்கள், அவர்களை வணங்குகிறோம். அந்த இறப்பு மட்டுமே அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கு ஒரு அரசியல் இயக்கத்தை வழி நடத்த முடியும். அவர்களை நாங்கள் வணங்குகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். அந்த ஒரு இறப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு தன்னுடைய அரசியல் பாதையை அடுத்த ஒரு 100 ஆண்டுக்கு ஒரு திராவிட இயக்கம் கடத்தி கொண்டு செல்ல முடியாது. இது இயற்கை. இதுல என்ன புதுசா கண்டீங்க நீங்க? இதுல என்ன புதுசா பாத்தீங்க? நான் கேட்ட அரசு நிர்வாகத்தில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சர்வாதிகாரத்தின் பிடியில் இருக்கிறது. நீங்க பேசக்கூடாது. திரு லட்சுமணன், இப்போ உதயநிதி அவர்களை சார்ந்தே பெரும்பாலான விமர்சனங்கள் விவாதங்கள் போறது பார்க்கணும். பட் அதை தாண்டி நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குல்ல. இப்போ பொன்முடி அவர்களுடைய இலாக்கா மாற்றப்பட்டது, 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, கோவிசேனர்கள் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல எல்லாம் முதலமைச்சர் என்ன மெசேஜ் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க? உங்க தலைப்புல ஏமாற்றம்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறீங்க. அது இந்த நீக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தும், இலாக்காவை பறிகொடுத்த பொன்முடிக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். ஏன்னா இலாக்காவை
பறிகொடுத்தவர்களோ அமைச்சர் பதவியை இழந்தவர்களோ ஏதோ தவறு செய்து நீக்கப்பட்டதாக பத்திரிகையாளர் பார்வையில நான் சொல்றேன், அப்படி எதுவும் நமக்கு கவனத்துக்கு வரல. தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கு அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு. அந்த தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற கொஞ்சம் பெரிய மாற்றம் அப்படின்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா அதையும் மனசுல வச்சுதான் இதை பண்ணிருப்பாருன்னு பாக்குறேன். பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்கள், பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள், அல்லது தற்போது விமர்சனத்திலும் முக்கியத்துவத்தையும் எதிர்பார்க்கிற சமூகத்தை சேர்ந்தவரை எந்த இடத்தில் அமர வைப்பது அப்படின்னு முதலமைச்சர் சில பார்வைகள் பார்த்திருக்கலாம். அதன் அடிப்படையில தான் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கதா நான் பாக்குறேன். எந்த சமூகம் பள்ளி கல்விக்கே கஷ்டப்படுறாங்க, ஒரு வகையில தத்தி திணறி பள்ளி கல்வியை முடிச்சா கல்லூரி படிப்புக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கான வாய்ப்பே மறுக்கப்படுகிறது, வசதிகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறோமோ, அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை உயர்கல்வி அமைச்சராக்கியது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நான் சொல்லுவேன். சமூக நீதியை வலுப்படுத்துவதாக நான் பாக்குறேன். அதுக்காக பொன்முடியை தண்டித்துதான் கொடுக்கணுமா அப்படிங்கறது ஒரு உட்கட்சி விவகாரம். திரும்ப அது முதலமைச்சருடைய இல்ல, அப்ப அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்து பொன்முடினா உயர்கல்வி அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருந்தது. அந்த நீங்க சிக்கல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அது எப்ப பயன்படுத்தணும்னா இந்த பொன்முடி இந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவை புறக்கணித்திருந்தாலோ, துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதிக்கு வாழ்த்து சொல்ல மறுத்தாலோ ஒரு சிக்கல் நாம ரீட் பண்ணணும். அப்படி எதுவுமே நடக்காத போது இல்ல, அப்படி நடந்திருந்தால் சிக்கல்னு சொல்லலாம். இல்ல மறைமுகமாவது சொல்லணும், அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்கணும். எதுவுமே நடக்காத போது சிக்கல் நான் சொல்றேன். எதிர்ப்பு என்பது மிக வெளிப்படையாக இல்லை. இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஸ்டாலினுக்கு இருந்த அந்த நெருக்கடியும் தர்ம சங்கடங்களும் உதயநிதிக்கு சுத்தமாவே இல்ல. கவனிக்க தகுந்த மாற்றம்னா அமைச்சர் கயல்வெளிக்கு கொடுக்கப்பட்ட துறையை நான் சொல்றேன். எனக்கு நினைவு, நான் சொல்வது சரியாக இருந்தால் மனித உரிமை மேலாண்மை துறைக்கு இந்தியாவிலேயே தனி அமைச்சர் இப்பதான் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதுல ஒரு சின்ன நிர்வாக சிக்கல் இருந்தது. அந்த துறை என்பது அரசு துறைகளில் இருக்கிற ஊழியர்களுடைய குறைகளை களைவது, அவர்களுக்கான ப்ரமோஷன், சம்பள உயர்வு, சம்பளத்தில் இருக்கிற அந்த மாறுபாடுகள், இதை சரி செய்வது. அதுல மிக முக்கியமானது பட்டியல் இனத்தவர்களுடைய பதவி உயர்வு, அவர்கள் எந்த இடத்தில் வைக்கப்படணுமோ வைக்கப்படல அப்படிங்கிற அந்த குறைபாடுதான். பேக்லாக்னு சொல்லுவோம் இல்லையா, நிரப்பப்படாத இடங்களை வருஷ கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நிரப்புகிற போது பட்டியல் இனத்தவர்களை துரோகம் செய்கிற மாதிரி, அவர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல அந்த பேக்லாக் இடங்களை மறைச்சிருவாங்க. இதையெல்லாம் எங்க வந்து சொல்லுவாங்களோ அந்த ஹெச்ஆர்எம் மினிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த ஆட்சி அமைந்த நாள் முதலாக முதல்ல பழனிவேல் தியாகராஜன் இருந்தது நிதியமைச்சர்கிட்ட, இப்ப தங்கம் தென்னரசுகிட்ட இருக்கு. அந்த குறைபாடுகளை களைகிற போது நிதி அமைச்சகத்தினுடைய செயல்பாடும் அந்த அமைச்சருடைய முடிவும் முக்கியத்துவம் தரும் என்பதால் இரண்டையும் ஒருவரே வைத்திருப்பது சரியல்ல அப்படிங்கிற நிர்வாக சிக்கலை சரி செய்வதற்காக தனியா பிரிக்கப்பட்டது. அதை ஒரு பெண் அமைச்சருக்கு, அதையும் ஒரு பட்டியலினத்திற்கு கொடுத்தது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. இது ஒரு நல்ல மாற்றமா தான் நான் பாக்குறேன். அதை திறம்பட செய்தால் இந்த ஆட்சிக்கு பெருமைதான். ஓகே, கேட்கலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த மாதிரி எவ்வளவு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தலைப்பு இன்னைக்கு விட்டா பேச முடியாது. வாரிசை பத்தி ஸ்ரீகாந்த் சில விஷயங்களை சொன்னார். சுஷ்மா ஸ்வராஜுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜ் 37 வயசுல ஹரியானா மாநிலத்துடைய அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். அவரை போன்ற திறமையான, அவரை விட அனுபவமான எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிற போது சுஷ்மாவின் மகள் என்கிற ஒரே தகுதிதான் அந்த வயதில் அவரை அட்வொகேட் ஜெனரல் ஆக்கியது. விஷயம் அதுவல்ல. வாரிசு என்பது தகுதி குறைவும் அல்ல, தகுதி தடையும் அல்ல. அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர் திறம்பட பணியாற்றினார். அதை கட்சி தலைமை கவனித்தது. டெல்லிக்கு எல்லாரும் நாடு முழுக்க நடந்த போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கவலைப்படுகிற, அரசியலில் என்ன நடக்குது என்று கவலைப்படுகிற, அதை பற்றி கவலைப்படாத, என்னன்னே தெரியாத ஓல்டு டெல்லி அல்ல, புது டெல்லி தொகுதியில் யாரை நிறுத்துவதுன்னு பிஜேபி ஆலோசிக்குது. அங்க ஹரியானா மாநிலத்தில் இருந்த பன்சூரியை புதுடெல்லிக்கு அழைச்சு வர்றாங்க. டெல்லி அரசியலுக்கு அவர் புதியவர். வாரிசு என்பதற்காக அல்ல, தன்னுடைய திறமையை அங்கே நிரூபித்தார் என்பதற்காக பன்சூரி அங்கே அழைச்சிட்டு வர்றாங்க. இப்ப அவர் அங்கே எம்பியா இருக்கிறார். தன்னுடைய திறமையை நிரூபிச்சா இந்த ஆட்சியர் அமைச்சராக்கப்படலாம், அடுத்த முறை எம்பி ஆக்கப்படலாம். வாரிசு என்பது தகுதி தடை அல்ல. அந்த பதவிக்கு வந்த பிறகு, அந்த வந்ததுக்கு வேணா அடையாளம், அது ஒரு அடையாளமா இருக்கலாமே தவிர வாரிசு என்பது அந்த பதவிக்கு வந்த பிறகு அவர் எப்படி செயல்படுறான்னு பார்க்கணும். இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு வேற எவராவது இந்த வயதில் செயலாளராக, தலைவராக வந்திருக்க முடியுமா? அமித்ஷா மகன் என்கிற ஒரே தகுதிதான். ஆனால் அந்த தகுதிக்கு அடிப்படையில அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த கிரிக்கெட் வாரியத்தை அவர் எப்படி எடுத்துட்டு போறார்? வெற்றிகரமா எடுத்துட்டு போறாரா, சர்ச்சைகளுக்கு எடுத்துட்டு போறாரா அப்படிங்கறத எடை போடணுமே தவிர வாரிசு என்பதால் அவர் வரவே கூடாது என்பதல்ல. இது பொது வாழ்க்கைக்கு பொருந்தும், நிறுவனங்களுக்கும் பொருந்தும், அரசியலுக்கும் பொருந்தும். ஓகே, தேங்க்யூ சார்.
இது அவங்க சார் சொன்னது வந்து ஆட்சி தலைமையை பத்தி நாங்க பேசும்போது அரசு பதவிகள் கொடுக்கறது பத்தி அட்வொகேட் ஜெனரலா போட்டுட்டாங்க, கிரிக்கெட் போர்டுல போட்டிருக்காங்க. இல்ல தட்ஸ் ஓகே. அதனால அதை போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த கட்சியும் தனக்கு வேண்டியவங்கள தான் அட்வொகேட் ஜெனரலா போடுவாங்க. யார் அவங்களுக்கு சாதகமா செயல்படுறாங்களோ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படை. இதுல பெரிய ரகசியம்லாம் நான் வச்சுட்டு சொல்ல விரும்பல. தகுதி திறமை இருக்கும் தான். ஆனா யார் தனக்கு சாதகமாக செயல்படுகிறார்களோ, யார் அரசின் பிரச்சனையை ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள தான் போடுறது வழக்கம், மரபு. பிஜேபியிலேயே பல வழக்கறிஞர்கள் இருக்கிற போது அவருமே வாரிசு போட்டது தப்புன்னு சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க திறமையை நிரூபிச்சுட்டா சூப்பர்னு தான் சொல்றாரு. அதே விஷயத்தை நீங்க உதயநிதிக்கும் கொடுக்கணும். இல்ல அது பொறுப்புக்கு அரசு பொறுப்பு கொடுக்கிறது வேற. கட்சியின் தலைமை, ஆட்சியின் தலைமை ஒரு கட்சி கொள்கையை பேசுது, சித்தாந்தங்கள் பேசுது, சாதியம் பேசுது, நாங்க எங்களோட உட்கட்சி ஜனநாயகம் பேசுது. அந்த கட்சியில இப்படி செய்யறது நான் தான் சொல்றேன், தப்பே இல்லன்ட்டேன். ஆரம்பிச்சப்ப வாழ்த்து செய்தோட ஆரம்பிக்கிறேன். ஆனா இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பண்ணாதீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் தவிர என்னோட இறுதி கருத்தாக நான் சொல்ல வேண்டும் என்பது வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். முன்னாடி அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள், ஊர்ஜிதமாகாத உளவுத்துறை செய்தியை வைத்துவிட்டு தன் மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக என்னை வெளியேற்றுகிறார் அப்படின்னு பேசினவர் வைகோ அவர்கள். இன்னைக்கு அதே வைகோ அவருடைய மகனுக்கு மகுடம் சூட்டும் நேரத்தில் அங்கே போய் கைத்தட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே மறைந்து போன 5 தியாகிகளை நினைத்து, உண்மையான தியாகிகள், வருத்தப்பட்டனர். 2வது அமைச்சர் ஒருத்தர், புதிய அமைச்சர்கள் உருவாகி இருக்கிறார். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய சாதனை செய்துவிட்டு வந்த தியாகியாக போற்றப்படுகிறார். அவரை விட இவர் 260-70 நாள் இருக்காருன்னா அவரை விட அதிக நாட்கள் சிறையில் இருந்து திரு ஆண்டிமுத்து ராசா அவர்கள் திகார் சிறையில துன்பத்தை அனுபவித்து வந்தார். அவரை வரவேற்க ஒருத்தரும் போல. இந்த மாதிரி ஒரு பெரிய டிராமா நடக்கல, ஊர்வலம் நடக்கல, உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து பெரிய மலர்கிடம் சூட்டி கொண்டாடப்படவில்லை. திரும்ப அதே துறை அவருக்கு கொடுத்து என்ன அவசியம் வந்திருக்கு? அங்க என்ன திறமை குறைவா? படிச்சவங்க இல்லையா? இந்த மாதிரி ஆட்சி திறன் மிக்கவர்கள் இல்லையா? அறிவாளிகள் இல்லையா? எதற்காக அவருக்கு இவ்வளவு செய்யறீங்க? ஜெயில இருந்தாலும் அமைச்சராக்குறீங்க, பெயில இருந்தாலும் அமைச்சராக்குறீங்க. நாங்கெல்லாம் இத்தனை நாள் எத்தனையோ நாள் பார்த்திருக்கோம். இணையமைச்சர் தெரியும், துணை அமைச்சர் தெரியும், பிணை அமைச்சர்னு புதுசா போடுறீங்க. அதனால இதெல்லாம் வந்து உங்க கட்சியை நகைப்புக்கிடமாக்காதா? உங்கள்ட்ட நல்லவர்களும் வல்லவர்களும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி சுருக்கமா முடிச்சிடுறேன், என்னுடைய இறுதி சுற்றாக நான் பேசி விடுகிறேன். அதாவது இவங்களுடைய கட்சியில இப்ப கொடுத்திருக்கிற இந்த மாதிரியான வழக்கு நடைமுறைகள் அவங்க மேல இருக்கிற மக்கள் நம்பிக்கையை முற்றிலுமாக சீர்குலைத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஒட்டுமொத்தமாக வழங்க போகிறது. இதுதான் இதோட அவுட்கமாக இருக்கு. இதேதான் சென்ற ஆண்டு அமைச்சராக்குன போது சொன்னாங்க. ஆனா 24 மக்கள் 19 ஒரு சிறந்த வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப பாஜக யாரும் ஊழலை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா என்ன தெரியுங்களா, 2014 அப்புறம் கிட்டத்தட்ட 25 எதிர்கட்சி தலைவர்கள், சரிங்களா, இடி சிபிஐயால இன்வெஸ்டிகேட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவங்க பாஜக சேர்ந்திருக்காங்க. அதுல பாஜக சேர்ந்தவங்க 23 பேர் நிர்வாக ஆகிவிட்டார்கள். அதுல முதல் அக்கீஸ் வந்து ஹிமாந்து பிஸ்வா சர்மா. லூயிஸ் பர்ஜர் கேஸ்ல இருந்து ஒரு 10 கேஸ் ஒரு மேல இருந்தது, சிபிஐ அவர் ஜெயில போனாங்க. இப்ப யார் அவரு? முதலமைச்சர். அப்படியே வாங்க, அஜித் பவார் வந்து 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டான்னு பேசினது நரேந்திர மோடி அவர்கள், சரிங்களா. அந்த பேச்சு காத்துல ஓயறதுக்குள்ள 2 நாள்ல அவர் நிதியமைச்சர் மகாராஷ்டிராக்கு. சரி, மறுக்க முடியாது. எப்படி நீங்க பேசுறீங்க? அதாவது ஒரே ஒரு குறுக்கீடு. ஸ்டாலின் அவர்களே திருடன்னாரு, இப்ப அவரே தியாகிங்கிறாரு. தமிழக முதல்வரே வழக்கு போட்டிருக்காரு. தமிழக அரசு நடத்தும் வழக்கு, அரசுலயே அவர் எப்படி அமைச்சர்? இல்ல எனக்கு இது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. தமிழக அரசு நடத்தும் வழக்கு நீங்க ஃபுல்லா பேசுனீங்கல்ல, அவர் பேச குறுக்கீட்ல நீங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். அது இங்க கேளுங்க. அந்த பேச்சு காத்துல உள்ள போபால பேசின பேச்சு நாக்பூர் காத்தா கூட போய் சேரல. அதுக்குள்ள அவர் நிதியமைச்சர் ஆயிட்டாரு. அப்படியே வாங்க, சுவேந்து அதிகாரி, பாஜக திரிணாமுல் காங்கிரஸ்ல முக்கியமான ஆளு, மமதாவோட கூட இருப்பாரு. சாரதா சிட் ஃபண்ட் ஸ்கேம் போட்டு இடி அரெஸ்ட் பண்றாங்க. வராரு, பாஜக சேர்றாரு. இப்ப வடபங்கால் தலைவர், பிஜேபி தலைவர். இவங்க எப்படி ஊழலை பத்தி பேசலாம்? பிரஃபுல் பட்டேல் என்னாச்சு? அவங்க செய்றாங்க, நான் சொல்ல வர பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கணும். ஊழலை பத்தி பாஜக பேச தகுதின்னு சொல்ல வரேன். நம்ம ஒப்பிட வேண்டாம். சரி, ஆனா இதுக்கான பதில் திமுக தான் இருக்கு. இல்ல அப்படி எப்படி ஊழலுக்கான திமுக தான் இருக்கு. மேடம், எப்படி அப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இன்னசென்ட் அண்டில் ப்ரூவன் கில்ட்டி, சரிங்களா? இது இன்னசென்ட் ரைட்டம். ஏன் அமித்ஷா கூட தான் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில இருந்து வந்தோடனே வந்து திருப்பி ஹோம் மினிஸ்டர் தான் குஜராத்துக்கு இருந்தார். ஏன் அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர், இப்ப பிரைம் மினிஸ்டர், அப்ப சீஃப் மினிஸ்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் கேஸ் பாசிட்டிவா வந்துருச்சு.
ஸோ ஹி இஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. அவ்வளவுதான், இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா எங்கேயுமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல 12 மாசத்துல இருந்து 24 மாசம் எந்த ஜனநாயக நாட்டிலுமே சிறையில வைக்கிறது கிடையாது. ஏன்னா அது பர்சனல் லிபர்ட்டிக்கு அகைன்ஸ்டான விஷயம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு சில குற்றங்கள் இருந்தாரு அதான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி நடக்கும்போதே அவர் இருந்தாரு. ஆனா இப்ப நடக்கிற எண்ணிக்கையை பாருங்க, நீங்க எண்ணிக்கையை பாருங்க. கிட்டத்தட்ட 400 இடி கேஸ் தான் ஃபைல் ஆயிட்டு இருந்து 2004 இருந்து 14 வரைக்கும். இப்ப 5000. ஆனா இந்த போடப்பட்ட கேஸ்ல 95% கேஸ் 95% கேஸ் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மேல போடப்படுது. இவங்க அதுவே பாஜக மொத்தம் 5%. நீங்க சொல்ற 5000 கேசஸ்ல பொலிட்டிஷியன்ஸ் மேல உள்ள கேசஸே 10%க்கும் குறைவுதான். அதுல 90% வேணா நீங்க கரெக்ட். ஆனா கன்விக்ஷன் ரேட் என்ன? இந்த கேஸ்லாம் ஈடி போடுறாங்கல்ல, உள்ளார வைக்கிறாங்கல்ல, அது கன்விக்ஷன் ரேட் என்ன? 0.1%. அப்படின்னா 1000 பேர் அரெஸ்ட் பண்ணா ஒருத்தருக்கு தான் கன்விக்ஷன் வருது. 1000ல கிட்டத்தட்ட ஒரு 10% சார்ஜ் ஷீட்டே போடுறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? ப்ராசஸை யூஸ் பண்ணி ஜெயில வச்சு ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்ணி 15 மாசம் ஜெயில வைக்கிறாங்க பாஜக. இப்ப அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 15 மாசம் அந்த எம்எல்ஏ எம்பிகள் அந்த வேலையை செய்ய முடியல அவங்க மக்களுக்கு. அந்த நஷ்டத்தை யார் கொடுப்பா? அவங்க வாழ்க்கையில அவங்க நிரபராதியா ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையோட 15 மாசம் இழந்திருக்காங்க. இது ஜனநாயக எதிரானது. சோ இந்த ஜனநாயக சீரழிக்கிற வேலையை செஞ்சு இடி மூலமா கேஸ்ல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க பாருங்க. இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நடந்த விஷயம். அதுல இருந்து வெளில வரவங்க நாட்டுக்காக போராட்டம் செய்றாங்க. அதுக்காக தான் நாங்க வந்து அத பாராட்டுறோம். ஓகே, ஈடி கேஸ் போடுறாங்க. அவங்களுக்கு ரிமாண்ட் பண்றது வந்து ஈடி பண்ணுதா, மோடி பண்றதா, ஜட்ஜ் கொடுக்கறாரா? யார் ஒரு நிமிஷம், நீதிமன்றம் காவலில் வைக்கிறது ஒரே நிமிஷம். ரெண்டாவது, ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுங்கிறதுக்கு நான் சொல்றேன். 4 பேர் மேல இந்த கேஸ 2000 பேர் மேல இவர் இன்னொன்னு அட்மிஷன் ஆஃப் கில்ட்டி கொடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி பணம் வாங்கினேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அட்மிஷன் ஆஃப் கில்ட்டி இருக்கு இந்த கேஸ்ல. அவர் பணம் வாங்க, நான் திருடினேன் ஆனா திருப்பி கொடுத்துட்டேன்னா விட்டுருவாங்களா? இல்ல நான் சொல்றேன், இது வந்து இல்ல நான் சொல்றேன், ஈடிங்கிறது வந்து மணி ஆக்ட்ல வருது. 2001ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங். எதுக்கு இது ஆக்ட் வந்தா 2001ல ட்வின் டவர் பிளாஸ்ட்க்கு அப்புறம் தீவிரவாதத்தை கட் பண்ணுங்கிறதுக்காக, ட்ரக் ஃபண்டிங், டெரரிசம் ஃபண்டிங் கட் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஆக்டை கொண்டு வராங்க. இதுல எப்படின்னா பெயிலிஸ் எக்ஸெப்ஷன் வச்சாங்கன்னா இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் யூஸ் பண்ணும். இத வந்து பொலிட்டிஷியன்ஸ் அகைன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கோ இல்ல சாதாரண விவசாயிங்க மேல போடுறதுக்கோ இந்த ஆக்டை கொண்டு வரல. ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் அவங்க மேல போடுறதா இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் அது கொண்டு வந்து இந்த ஆக்ட்ல இருக்கு 2001ல. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, யுஎன் ரெக்கமெண்டேஷன்ல யுஎன்ல இருக்க எல்லா மெம்பர் ஸ்டேட்டுக்குமே இப்படி ஒரு ஆக்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து இந்த ஆக்ட் வந்து 2004ல இருந்து வாஜ்பாய் காலத்துல கூட ஒழுங்கா தான் யூஸ் பண்ணாங்க. 2014 ஏன் 2001ல இருந்து 4 வரைக்கும் எவ்வளவு கேஸ் இருந்துச்சு? 4 வரைக்கும் 14 வரைக்கும் எவ்வளவு கேஸ் இருந்துச்சு? இடி கேஸ் 300 கேஸோ 400 கேஸோ அரசியல்வாதிகள் மேல கேஸ் போடல. இல்ல அது கேஸ் போடல. Thank you. பெயில் நோட்ல விவசாயிகள் மேல ஈடி கேஸ் போட்டோமா இல்லையா? சேலத்துல விவசாயிகள் மேல ஈடி கேஸ் போட்டோமா போடலையா? சோ இது ஈடிய வந்து ஜனநாயகத்தை சீரழிக்கிற செய்யற வேலை. அதனால தான் ஈடி யார் வெளில வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நாம வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டையே கேவலப்படுத்துறீங்க. சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஈடி மேல தலையில கொட்டி வச்சிருக்காங்க. நீங்க வந்து பிளாக்மெயில் பண்ண கூடாது, நீங்க பிளாக்மெயில் பண்ண கூடாது. ஈடி பணம் வாங்கி இருக்காருன்னு போட்டுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டே வந்து முடிங்க சார், நான் அடுத்து போறோம். முடிக்கிறேன். ஈடி வந்து இந்த மாதிரி இவ்வளவு லாங் டியூரேஷன்ல வந்து ஜெயில வைக்கிறது தவறுன்னு ஈடி மேல குற்றம் சொல்லிருக்காங்க. நீங்க எந்த ப்ராசஸுமே பண்ணாம. தேங்க் யூ. திரு மணிகண்டன், நிறைவு கருத்து உங்களுடைய. மேடம், அதாவது இப்ப நீங்க என்ன தலைப்போ அதை தாண்டி டைவர்ட் பண்றதுக்காக மாறி மாறி பேச நான் கருதுறேன். இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்ப நீங்க உதயநிதி துணை முதலமைச்சர், அமைச்சரவை மாற்றம், இது ஏமாற்றமா மாற்றமானு பேசிக்கிறார். இப்போ அம்மா சொன்னது பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒன்று. தகப்பன் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், பேரன் முன்னாள் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னொரு மகன் மத்திய அமைச்சர், இப்படி ஒட்டுமொத்த பதவிகளையும் ஜனநாயகத்தின் பெயரால் சுரண்டி சுவைத்துக் கொண்டிருப்பது யார்? அம்மா சொன்னாங்க இல்லையா? அதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மனசுக்கு பேசுறவங்க. இப்ப இன்னொன்னு, ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, பட்டியல் மக்களை பாதுகாக்க பேசுறீங்க. உணவுத்துறை அமைச்சராக தனபால் அவர்களை அன்றைக்கு அம்மா ஆக்குனாங்க. 234 எம்எல்ஏக்களும் எழுந்து இருக்கக்கூடிய சபாநாயகர் பதவி கொடுத்தது அதிமுக. அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க, காரை சீரகன் சொன்னாங்க, ஜனநாயகம் சொன்னாங்க. அதாவது அதிமுகவில் இதே மாதிரி சொல்றேன் நான், திமுக எப்படி செட்டப் பண்ணாங்களோ அதே மாதிரி சசிகலாமையார் பண்ணாங்க. ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பொதுக்குழு விலைக்கு வாங்கி பண்ணாங்க. ஆனா அவர்களெல்லாம் தொண்டரை கொதித்தெழுந்து பொதுச் செயலர் பதவியிலிருந்து நீக்கியது அதிமுக. அதே மாதிரி ஓபிஎஸ் நீக்கியது தலைமை பொறுப்பாளர் நீக்கியது அதிமுக. ஜனநாயகம் என்பது அதிமுக தாண்டி தமிழ்நாட்டில் திமுக என்றைக்குமே கிடையாதுங்க.
கருணாநிதியால் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை மறுபடியும் திமுக. அதன் தலைவராக திரு வைகோ அவர்களே நேற்று பாருங்க மேடையில 15 பேர் கழிச்சு 16வது பேரா திரு ஸ்டாலின் அழைக்கிறார். அவர் தன்னுடைய மகனை இன்னைக்கு அமைச்சராக்க முடியல, ஒரு எம்பி ஆக்கிட்டாரு. திரு வைகோ எம்பி ஆகிட்டாரு. வாரிசு அரசியலை நோக்கி பயணித்த வைகோ நிலையை பிடித்தாங்க. அப்போ யார் தங்களை எதிர்க்கிறார்களோ அவருக்கு பதவியை கொடுத்து மாற்றுவதுதான் திமுகவின் வேலை. இன்னைக்கு திமுகவில் இளைஞராக இருக்கிற உதயநிதியை தவிர யாருக்குமே தகுதியில் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த இது மாதிரியான சர்வாதிகாரமான செயலை, ஏன்னா நீங்க ஊடகத்தை பத்தி பேசுறீங்க, அது ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, சர்வாதிகாரம் பேசுறீங்க. திரு சவுக்கு சங்கர் தனி மனிதர் 2 முறை குண்டாஸ் போட்டு ஏன் சிறையில் வச்சீங்க? செந்தில் பாலாஜி கொந்தளிக்கிற நீங்க அவர் மனுஷனாரா? என்ன தப்பு பண்ணாரு? அதே நீதிமன்றம் தலையில் கொட்டி வெளியிட்டதா இல்லையா? அப்போ அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பது இன்றைக்கு திமுக ஆட்சியில மிக மோசமாக இருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்துல இதற்கு முடிவு கட்டுகிற வகையில 2026ல ஒரு குடும்பத்தின் படியில் சிக்கிக்க தமிழ்நாட்டை காப்பாற்ற மீண்டும் அதிமுக ஆட்சி விரும்புறாங்க. அந்த ஆட்சியை அதிமுகவுக்கு மக்கள் அளிப்பாங்க. தேங்க்யூ திரு செல்வராஜ். மதிமுக என்பது திமுகவிலிருந்து பிரிந்து வந்த இயக்கம் என்பதில் பெரிய மறைமுகமான செய்தி ஒன்றும் இல்லை. குற்றச்சாட்டுகள் இருபக்கமும் வைத்தது என்பது உண்மை. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த திராவிட இயக்கங்கள் பிரிந்து நின்ற, கொள்கை ரீதியாக அல்ல மனது ரீதியாக மனதளவில் பிரிந்து நின்ற இயக்கங்களை ஒன்றிணைத்த பெருமை தமிழகத்திலே காலூன்ற நினைத்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி உடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற நோக்கம், உட்கட்சி ஜனநாயகமற்ற சர்வாதிகாரம் நிறைந்த மதவாத வன்முறை கருத்துக்கள் இந்த மண்ணில் வந்துவிடக்கூடாது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளின் அடிமடியில் கை வைக்கிற ஒரு செயல் நாம் பிரிந்து நின்றால், இதுதான் இங்கே சேரும்போது சொன்ன வார்த்தை, பிரிந்து நின்றால் எதிரிக்கு கொண்டாட்டம். திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாங்கள் இணைகிறோம், எனக்கென்று வேற அஜெண்டா கிடையாது. நேற்றைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கார். திமுக இன்னும் 1 நூற்றாண்டிற்கு தழைத்து நிற்கும் என்பதை இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாருன்னா அந்த கொள்கை நிற்க வேண்டும், அந்த கோட்பாடு நிற்க வேண்டும். உடனே வாரிசு அரசியல், மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்த ஒரே நிமிஷம் நிறைய வச்சுட்டாங்களே, நான் பதில் சொல்லணும்ல. மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையில் துரை வைகோ அவர்கள் வந்தது தலைவரால் கொண்டு வரப்பட்டவர் அல்ல. நாங்க பலமுறை இதை சொல்லிட்டோம். அந்த குற்றச்சாட்டு இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உட்கட்சி ஜனநாயக முறையின் அடிப்படையில் வெளிப்படையாக ஓட்டு வச்சு தேர்தல் வச்சு ஒட்டுமொத்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவர்தான் எதிர்காலத்திற்கு வர வேண்டும். இந்த இயக்கத்தை சேதாரம் இல்லாமல் 99.999% சேதாரம் இல்லாமல் ஒரு இயக்கத்தை கட்டுக்கோப்போடு திராவிட இயக்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் இதுதான் சரியான வழி என்று தொண்டர்கள் நாங்கள் சொன்னோம், ஏற்றுக்கொண்டோம். உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் உட்கட்சி ஜனநாயகம் என்ன தெரியுமா? அந்த 3 வேளாண் சட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. கங்கனா ரணாவத் புதிதாக புறப்பட்டிருக்கிற புயல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புயல். அப்படியே முடிச்சிருவேன். நான் யாருக்கு 10 செகண்ட் அப்படியே முடிச்சிருவேன். சாரி ஸ்டாப், எவரிபடி ஹஸ் டு ஸ்டாப். இல்ல வாய்ப்பு வேணும். பாஜக தேர்தல் நடத்துறாங்க. ஜேபி நட்டா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்தாங்களா பாஜக தலைவரா? சாரி முடியாது. பணத்தை இல்லங்க பாஜகல ஜேபி நட்டா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்தாங்களா? அவர் தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் அவர் முடிக்கல. அது என்ற கங்கனா ரனாவத் அந்த 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வர பேசுறாங்க. கங்கனா ரனாவத் எங்கனா சாரி எப்படி வாரிசு அரசியலுக்கு வாழ்வாங்கிறீங்கன்னு சொல்லுங்க. வேளாண் சட்டங்களை வாரிசு அரசு சொல்வதுதான் அவர்களுடைய உட்கட்சி ஜனநாயகம். இது உட்கட்சி ஜனநாயகம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் உதயநிதி ஸ்டாலினோ துரை வைகோவோ இயக்கத்துக்கு வந்திருக்காங்க. யாரும் இல்ல. ராத்திரி நேரத்தில் திடீர்னு வெளியே வந்து ஒரு அறிவிக்கை கொடுக்கிற இயக்கம் அல்ல திராவிட இயக்கம். மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றம் நான் சொல்லிடுறேன், ஒரே 30 செகண்ட். மாற்றம் வந்திருக்கிறது. எக்ஸ் இணையதளத்துல மாத்திட்டார் பேரு. அவர் வீட்டு வாசல்ல துணை முதலமைச்சர் போர்டு மாறி இதான் மாற்றம். வேற மக்களுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. 10 செகண்ட். ஒருவரி ஜனதா கட்சி அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்களே, தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஜேபி நட்டா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? காங்கிரஸ் தலைவர் கூட தேர்தல் சொல்லியே நாங்க அது உங்களுக்கு பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். தேங்க்யூ.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.